ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். நாம் இன்றைக்கி 3 முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். ஒன்று உலகம் முழுவதுமாக ஆங்காங்கே தடுப்பூசிக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துள்ளது. அதிலும் ஒரு சில மத நம்பிக்கை என்ற பெயரிலும் தனிமனித சுதந்திரம் என்ற பெயரிலும் தடுப்பூசியை எதிர்க்கும் போராட்டங்கள் வெடித்துள்ளது. அடுத்தது இன்னொரு முக்கியமான செய்தி, சர்க்கரை நோய் டயாபெட்டிக்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு புது சுதந்திரம். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப நல்ல விஷயம், அதை பார்க்கலாம். ஒரு அருமையான கண்டுபிடிப்பு ஃப்ரெண்ட்ஸ், விளக்கமாக அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அடுத்தது தி மோஸ்ட் பெயின்ஃபுல் நியூஸ் ஃபார் மீ. இந்த வருடத்தில் இதுவரைக்கும் என்னை ரொம்பவும் கவலைக்கு தள்ளிய ஒரு செய்தி. இந்தியா ஏன் இன்னும் மாறலை? நம்ம என்னதான் பண்ணணும்? ஒரு சில பேர் ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க? இப்படியே போயிட்டே இருந்தா நம்ம எப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் சொல்லுங்க? இது நம்ம அரசு, நம்ம பிரதமர் மோடி, யூபி சீஃப் மினிஸ்டர் யோகி இவர்கள் செய்த காரியம். அது என்ன எப்படிங்கிறத அந்த செய்தியை இந்த வீடியோவில் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது ரொம்ப பயன்படும்படியாக இருக்கும். ஓகே, முதல் செய்தியை பார்ப்போம். டயாபெட்டிக்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு நல்ல நியூஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சுகர் டெஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இனிமேல் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாருக்குமே சுகர் நோய் வரக்கூடாது. சுகர் நோய் ஒரு மெடிக்கல் மாஃபியா, அப்படி ஒரு நோயே கிடையாது. அது ஃபார்மசி நிறுவனங்கள் செய்யக்கூடிய ஒரு இது அது அப்படின்னு பல கருத்துக்கள் உண்டு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலை, அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, இது வரைக்கும் டயாபெட்டிக்ஸ் இருந்து அதுக்கு அப்பப்போ டெஸ்ட் எடுத்து கண்ட்ரோல் பண்ணணும், டயட் இருக்கணும், உடல் நலத்தை நல்லா கவனிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புதிய டெக்னாலஜி ரொம்ப ஆசம் நியூஸ். இப்போ சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான போர்ட்டபிள் காம்பேக்ட் டிவைசஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் அதை விட சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதுசாக வந்திருக்க டெக்னாலஜி. நீங்களே பாருங்கள், பொதுவாகவே இந்த சுகர் டெஸ்ட் பண்ணக்கூடிய டிவைஸுகளில் இருக்கக்கூடியது ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு எலக்ட்ரானிக் டிரான்சிஸ்டர். அது ஒரு எலக்ட்ரானிக் காம்பனன்ட், அது ஒரு சக்தி வாய்ந்த ஆம்பிளிஃபையர். பொதுவாகவே நமது உடலில் உள்ள ஏதாவது ஒரு என்சைம் இந்த டிரான்சிஸ்டர் வழியாக அனுப்பப்பட்டு அது ஆம்பிளிஃபை செய்யப்பட்டு அது ஒரு எலக்ட்ரானிக் சிக்னலாக மாற்றப்பட்டு பொதுவாக அதிலிருந்து டேட்டா எடுக்கப்படும். அதுபோலவே சர்க்கரை நோய் என்று வரும்போது எடுக்கப்படும் என்சைம் இஸ் குளுக்கோஸ். ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்க சுகர் டெஸ்டிங் டிவைசஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, அதில் ஒரு சின்ன டிரான்சிஸ்டர் உள்ளாடி இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் இப்போ இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ கேசல் ஆய்வகத்தில் ஒரு புதிய பிரிண்டட் பேப்பர் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒன்றுமே இல்லை, அந்த டிரான்சிஸ்டர் செய்வதற்கான எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த பொருட்களை மை, அதாவது இங்க் வடிவத்தில் தயாரித்து அந்த மையை பயன்படுத்தி ஒரு பேப்பர் ஷீட்டில் பிரிண்ட் செய்து எந்த ஒரு வலியுமே இல்லாமல் சர்க்கரை நோய்க்கான சோதனையை செய்து முடித்து விட முடியும். இதில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ், பெரிய சாதனை, இதற்கு ரத்தம் சாம்பிள் எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா இது நமது சலைவா பேஸ்டு சோதனை. நம்ம வாயில் இப்போ சும்மா வச்சுக்கிட்டு எடுத்தா போதும், நமது சலைவாவில் இருக்கக்கூடிய என்சைம் வழியாக உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் தெரியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டாப்பிக்கா? இன்னும் முடியலை, அடுத்த டாபிக் இதை விட நல்ல டாபிக். இது மட்டுமல்ல, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இப்போது கோவிட் நோயால் நடக்கும் மரணங்களில் தடுப்பூசி எடுக்காதவர்கள் மட்டுமே இறப்பதாக தகவல்கள் வந்துள்ளது. ஓகே, அடுத்த நியூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பியும் எனக்கு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது. பொதுவாகவே நாம் பிரதமர் மோடி, பிஜேபி கட்சி அல்லது எந்த ஒரு தனி அரசியல் கட்சி பற்றியும் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வெளியிடுவது கிடையாது. எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் உண்டு, இருந்தாலும் அதை நான் வெளியில் சொல்லுவது கிடையாது. ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லுவது, திருப்பியும் நமது பிரதமர், நமது நாட்டின் பிரதமர், அவர் செய்த காரியம் என்னை பர்சனலி திருப்பியும் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது. நம்ம நாட்டை உலகமே தவறான சிம்பத்தி கண்ணோட்டத்தோடும் பல விமர்சனங்களோடும் பார்த்து ஒரு சில வாரங்கள் கூட ஆகலை. ஆனால் திருப்பியும் அடுத்த கொரோனா நோயை அதிகரிப்பதற்கான எல்லா கவனக்குறைவான ஏற்பாடுகளும் ஆரம்பித்து விட்டது போல் தெரியுது. என்ன கொடுமை பார்த்தீங்களா? வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், இவர் ஏன் இப்படி செய்கிறாரு கேட்டால், மாஸ்க் போட்டிருக்காங்க, வேக்சின் எடுத்திருக்காங்க, அப்படி இப்படின்னு பல கருத்துக்கள் உங்ககிட்ட இருந்து கூட வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவர் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாமே நல்ல டெவலப்மெண்ட் திட்டங்களாக இருக்கலாம், அது என்னவோ பெரிய சாதனைகளாக கூட இருக்கலாம். அதில் எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது.
எதிர்க்கட்சிகள் இந்த கூட்டத்தை வேறு மாதிரியாக விமர்சித்துள்ளது. அது இவர்கள் தொடங்குகிற திட்டங்கள் அல்லது அனௌன்ஸ் செய்கிற திட்டங்கள் எதுவுமே ஃபினிஷ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு ஒரு விமர்சனம். அப்படி பேசுவது இதைவிட கேவலமான ஒரு அரசியல். அது வேற விஷயம். இந்த கொரோனா நேரத்தில் இப்படி ஒரு பெரிய கூட்டம் வாரணாசியில் இன்னும் தேவையா? இந்த கூட்டத்தை தவிர்த்திருக்கலாமே, ஆன்லைன் லான்ச்சிங் செய்திருக்கலாமே என்று கேட்டிருந்தால் சமூக அக்கறையில் கேள்வி கேட்கிறார்கள் என்று நம்பி இருக்கலாம். அதை செய்யாமல் இதிலும் அரசியல் பார்த்து முன்னேற்ற திட்டங்களை விமர்சிப்பது ஸ்ட்ரீட் பாலிடிக்ஸ். அப்படிப்பட்ட குணநலங்கள் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் அவர்கள் சொல்வது அது ஒரு கேவலமான ட்ரெண்ட். நமது பிரதமர் மோடியும் அவரது குழுவும் கண்டிப்பாக வாரணாசியில் இந்த கூட்டத்தை தவிர்த்திருக்கலாம். அந்த கூட்டத்திலேயே பாருங்க, இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் செய்தவரே யூபி சிஎம் யோகி ஆதித்யநாத். அதே அந்த சேம் டே இந்தியாவிலிருந்து டோக்கியோ ஒலிம்பிக் விளையாட்டுக்கு தேர்வானவர்களை சந்தித்து ஃபீட்பேக் கலெக்ட் செய்தவர் மொத்த கூட்டத்தையும் ஆன்லைன் வீடியோ கான்ஃபரன்ஸில் செய்தார் யூபி சிஎம். ஆனால் வாரணாசியில் நடந்த அதே அந்த கூட்டத்தில் அவர் மாஸ்க் அணிந்து கடைசி வரிசையில் பின்னாடி இருக்கிறார். ஆனால் போடியமில் நின்று ஸ்பீச் டெலிவர் செய்யும் நமது பிரதமர் மாஸ்க் அணியவில்லை. அது ஒருவேளை பியூர் பிசிக்ஸ் பயன்படுத்தி சோஷியல் டிஸ்டன்ஸ் கான்செப்டில் அவர் நிற்கிற இடத்திற்கும் அவரை சுற்றி இருக்கும் அடுத்த நபரின் தூரத்திற்கும் கணக்கு போட்டு பார்த்தால் அவர் மாஸ்க் அணிய வேண்டிய தேவை இல்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கலாம். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் ஓகே. ஆனால் நீங்க கூட்டத்தில் இருக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்களை பாருங்க, எல்லாருமே மாஸ்க் புரோட்டோகால் சரியாக ஃபாலோ செய்கிறார்களா அப்படின்னு பாருங்க. அவரவர் விருப்பங்களுக்கு ஏற்றாற்போல முகக்கவசத்தை தூக்கியும் இறக்கியும் அணியாமலும் இருக்கிறார்கள். இன்னும் இந்த கோவிட் வைரஸ் எப்படி வேலை செய்கிறது, எப்படி பரவுகிறது என்பதை நாட்டின் மேல்மட்ட அதிகாரிகளும் தலைவர்களும் உணர மறுப்பது ஒரு கவலைக்கிடமான விஷயமாக உள்ளது. நீங்க அந்த வீடியோவை நல்ல கவனமா பாருங்க. இட்ஸ் அ டென்ஸ்லி கிரவுடட் மீட்டிங் பாப்புலேஷன். நமது பிரதமர் பேசுறாரு, அதை அவர்கள் ரிப்பீட் பண்ண வேற சொல்றாரு. அப்படி அந்த மக்கள் ரிப்பீட் பண்ணும்போது அவர்களது சலைவா ஸ்பிளாஷ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன பேசுறாருன்னு எனக்கு புரியல. ஒரு பிரதமர், ஒரு நாட்டோட பிரதமரே என்ன பேசுறாரு அப்படிங்கிறது ஒரு சாதாரண குடிமகனுக்கு புரியாதது எவ்வளோ பெரிய கவலையான ஒரு விஷயம். எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் நான் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவருக்கு பேசுகிறத புரிஞ்சுக்கணுங்கிறது எவ்வளோ சோகமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. எனவே இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம எல்லாரையுமே இரண்டாம் அலை என்ற பெயரில் நம் நண்பர்கள், சொந்தக்காரர்கள், அப்பா அம்மா என பலரையும் நாம் இழக்க வேண்டிய சூழல் வந்தது. இப்படிப்பட்ட கூட்டங்கள் தான். இன்னும் இழந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நாம் செய்யும் தவறுகளை நாம் இன்னும் உணருவதாக இல்லை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னை பொறுத்தவரையில் நான் நமது பிரதமரை விமர்சனம் செய்யவில்லை. அவரது பதவிக்கு இது போன்ற தவறுகளால் பல கோடி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை உணர்பவராக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் மட்டுமே. இப்படிப்பட்ட தேர்தல் பிரச்சாரங்கள், ஒரு சில ரிலிஜியஸ் கூட்டங்கள், ஒரு சில பொதுக்கூட்டங்கள், தேவையற்ற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களும் தான் நமது இந்தியாவில் மட்டும் இரண்டாவது அலையை ஒரு பெரிய அலையாக கொடூரமாக கொண்டு வந்தது. நாம் இன்னும் அந்த தவறுகளை செய்து நம் குடும்பங்களையும் சொந்த பந்தங்களையும் இழக்க தயாரா என்பதுதான் கேள்வி. என்னுடைய இந்த கருத்தில் பலருக்கும் முரண்பாடு இருக்கலாம். அரசியல் என்ற அடிமை வட்டத்திற்குள் யோசிக்காமல் சமூகம் என்ற மனிதநேய கருத்தின் அடிப்படையில் உங்கள் முரண்பாட்டு கருத்துக்களை ஒரு சில நிமிடங்கள் பரிசீலனை செய்யுங்கள். அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நமது உயிர், நமது சொந்த பந்தங்களின் உயிர், தற்காலிக கூட்டங்கள், வெற்றிகள், சந்தோஷங்களை விட எவ்வளவு முக்கியம் என்பது. இதே இந்த கருத்தை பெரிய ஆக்ரோஷத்துடன் கடுமையான வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் பயன்படுத்தினால் கான்ட்ரோவர்சி என்ற பெயரில் இந்த வீடியோ வைரல் ஆகும் என்பது எனக்கும் தெரியும். ஆனால் அது எனக்கு தேவையில்லாத விளம்பரம். எனவே மக்கள் அனைவருமே பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஓகே, அதிகமான பேரும் பிரம்மாஸ் லான்ச்சிங் தோல்வி அடைந்ததான்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு இருந்தேன் ஆக்சுவலாக. ஆனால் ஒரு சில பேர் தனிப்பட்ட முறையில் மெசேஜஸ் அண்ட் ஃபோன் கால்ஸ் எல்லாம் பண்ணி கேட்டுருந்தீங்க. அதனால் கொஞ்சம் சுருக்கமாக அதை பற்றி பார்ப்போம். பிரம்மாஸ் ஏவுகணை ஃபெயிலியரும் ஆகலை, ஒரு மண்ணாங்கட்டியும் ஆகலை. நான் காலேஜில் படித்தப்ப எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன் பட்டப்பெயரோ வட்டப்பெயரோ என்னமோ சொல்லுவாங்கள்ல, அது அவனுக்கு துண்டு பேப்பர் அப்படின்னு வச்சுருந்தோம். அவன் பெயர் சொல்லி கூப்பிட்றதே கிடையாது. கிளாஸில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் கூட அவனை துண்டு பேப்பர் அப்படின்னு தான் கூடுவாங்க. எதுக்குன்னா அவங்ககிட்ட ஒரு ஹேபிட், ஒரு பழக்கம் இருந்துச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வழியில் எங்கே ஒரு துண்டு நியூஸ் பேப்பர், இந்த வடை பொதிஞ்சது, பார்சல் செஞ்சது, இந்த சாம்பார், தோசை, இட்லி எல்லாம் பொதிஞ்சது அப்படின்னு எந்த பார்சல் செஞ்சது அப்படின்னு எந்த பிஞ்சு போன பேப்பரை பார்த்தாலும் எடுத்து படிப்பான். படிச்சுட்டு
நம்மக்கிட்ட வந்து ஒரு சூப்பர் நியூஸ் சொல்லுவான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சொல்கிறதுக்கும் அங்கே நடந்ததுக்கும் ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. ஏன்னா துண்டு துண்டு பேப்பராக படிச்சிருப்பான். ஆனால் அவன் ஒரு சூப்பர் நியூஸ் சொல்லிட்டேங்கிற சந்தோஷத்தில் போவான். அதுதாங்க இந்த பிரம்மாஸ் பற்றிய இப்போ வந்த நியூஸ். இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது நடந்த ஆக்சிடென்ட் உண்மைன்னா கூட பிரம்மாஸ் ஏவுகணைக்கும் நடந்ததுக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது. அது ஏதோ ஒரு புதிய வேரியண்ட் ஹை ஸ்பீட் அண்ட் லாங் ரேஞ்ச் சோதனை செய்யப்பட்டதாக சொல்லப்படுவதும் அதனுடைய ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் பழுதடைந்ததுன்னு சொல்வது கூட உண்மையானால் கூட யாருமே பிரம்மாஸ் மிசைல் சிஸ்டம் பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஏங்க 24 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறீங்க, டயர் பஞ்சர் ஆகாதா என்ன? அதுக்காக மொத்த காரையுமே வேண்டாம்னு சொல்லுவீங்களா? தேவையில்லை, அது வேஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா? அது பெரிய மிசைல் சிஸ்டம். அது வேற இட் வாஸ் அ ட்ரையல். அதில் முன்ன பின்ன அப்படி இப்படின்னு நடக்கும். எங்க ஹைட்ரோக்ளாரிக் ஆசிட் எடுத்து தண்ணியை விட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பண்ணும்போது ஸ்மோக் வரத்தான் செய்யும். அதுக்காக சார் ப்ராக்டிக்கல் செஞ்சால் ஸ்மோக் வருதுன்னு சொல்ல முடியுமா? என்ன உலகம் இது? இந்த உலகத்தின் அறியாமை பற்றி யோசிச்சே நமக்கு ஆயுசு குறைஞ்சிடும் போல இருக்குது. அதெல்லாம் மறந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா போட்டு மைண்டை குழப்பிக்காதீங்க. ஆக மொத்தம் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்த கருத்து, அடுத்த கொரோனா அலை ரொம்ப சீக்கிரமாக தலை காட்டிடும் போல இருக்குது. அதனால் எல்லாருமே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.